சென்னை தாம்பரம் கடற்கரை இடையேயான மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பேருந்துகளில் மட்டுமேயே பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்டிருக்கிற பேருந்து நெரிசல், இதன் காரணம் பற்றி விரிவாக சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் கோபால். சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே 59 ரயில்கள் தற்போது இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை நிர்வாகம் அறிவித்துள்ளது. தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் பணிமனையில் நடைபெறும் மேம்பாலம் அமைக்கும் பணி இன்று நடைபெற்று வருவதால் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் இடையே காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தகவல்கள் பெறப்பட்டுள்ளது. தாம்பரம் பணிமனையில் இருந்து ரயில் நிலையம் வரும் பயணிகளின் வசதிக்காக ஏற்கனவே நடைமேடை 1 மற்றும் 2 இணைக்கப்பட்ட நடை மேம்பாலம் அமைக்கப்பட உள்ள நிலையில் தற்போது 2, 3, 4 ஆகிய 3 நடை மேம்பாலங்களுக்கான பணிகள் இணைக்கும் நடை மேம்பாலத்திற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 59 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் பயணிகளின் வசதிக்காக சென்னையில் இருந்து வரக்கூடிய பயணிகள் பல்லாவரம் வரையிலும், அதாவது மின்சார ரயிலில் வரக்கூடிய பயணிகள் பல்லாவரம் வரையிலும் வரலாம் என்பதும், அதே போல் செங்கல்பட்டில் இருந்து கூடுவாஞ்சேரி வரையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த ரயில்களை பயணிகள் பயன்படுத்தி பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று விடுமுறை நாட்கள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு, அதாவது தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய பயணிகள் அதிக அளவில் இந்த ஜிஎஸ்டி சாலையின் சாலை மார்க்கமாக வருவதால் இந்த தாம்பரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் பேருந்து பணிமனையில் இருந்து 20 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை சார்பில் நமக்கு தெரிய வந்துள்ளது. அதே மாதிரி போக்குவரத்து அதிகமாக, அதாவது மக்கள் அதிக பயணிக்கும் கூடிய இந்த பல்லாவரம், தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களுக்கு கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த தாம்பரத்தில் இருந்து குரோம்பேட்டை, வண்டலூர் ஆகிய பகுதிகளில் ஜிஎஸ்டி சாலையில் அதிக வாகனங்கள் வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்களும் ஆங்காங்கே பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் அதிகப்படியான வாகனங்கள் இந்த ஜிஎஸ்டி சாலையில் வருவதால், தனியார் பேருந்துகள், தனியார் வாகனங்கள், அரசு பேருந்துகள் வருவதால் இந்த ஜிஎஸ்டி சாலையில் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலை நம்மால் முழுமையாக பார்க்க முடிகிறது. கோபால், நன்றி சக்திவேல். போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் குறித்த தங்களின் தகவல்களுக்கு நன்றி.